இன்றைக்கி வெட்டிங் டே ஸ்பெஷல்ன்றதால இன்றைக்கி காலையில் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். இந்த கோவில் வந்துட்டு 1000 வருடங்கள் பழமையான கோவில். இங்கே வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். வேண்டினது வந்துட்டு இவர் வந்து கொடுக்காம போகவே மாட்டார். ஸோ நீங்கள் வில்லிவாக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இவரை வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, ஒரு முறை வந்துட்டு பார்த்துட்டு போங்க. வாங்க இப்போ ரெசிபிக்கு போங்க. இன்றைக்கி வெட்டிங் டே ஸ்பெஷல்ன்றதால இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரெசிபி வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆழாக்கில் தான் எடுத்திருக்கேன். 200 ml ஆழாக்கு, அது 3 ஆழாக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் பிரியாணி அரிசி தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, வீட்டு அரிசியும் யூஸ் பண்ணலாம். எந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணுங்கள். நான் யூனிட்டி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சி. 8 பல் பூண்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 3 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கிறதால இந்த சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் இந்த சைஸில் 4 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்கும், ஒரு சில பச்சை மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். எல்லாமே 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா எடுத்திருக்கேன். புதினா வந்து ஒரு கட்டில் வந்து 1/4 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், ஏன்னா அந்த ஃப்ளேவர் வாசனைலாம் நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், மசாலா ஐட்டம் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அவ்வளோதான் தேவையான அளவு. இப்போ வாங்க அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம், வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு, சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். பிரிஞ்சி இலையை எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை எப்போவுமே பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் ஒரு வெங்காயத்தை வந்து 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றும் போது இந்த வெங்காயம் வந்து அதில் ஊறி டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூண்டும் அதோட ஊறும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், குக்கரை வச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆன பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நெய் கூட ஊற்றிக்கலாம் நம்ம. நான் ஆனால் இதில் ஊற்றலை, நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, ஏன்னா ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த சாதத்துக்கு எண்ணெயோ நெய்யோ கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே பிரியாணிக்கு நல்லா வதக்குவோம்ல, அந்த மாதிரி வதக்காமல் இது பாதி வதங்கினா போதும், ஏன்னா வதங்க குழஞ்சிடும். இதுக்கு வெங்காயம் குழையாமல் இருக்கணும். அப்போ தான் தேங்காய் பால், வெங்காயம், பூண்டு, புதினா எல்லா டேஸ்ட்டும் கலந்து அருமையாக வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி நல்லா வதங்கியிருக்கு. இந்த வதங்களே போதும். நம்ம இப்போ 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் வதக்கிக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதை நல்ல டேஸ்டியான டிஷ்ஷு, நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பூண்டு போட்டுக்கலாம். நம்ம 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பூண்டு உடம்புக்கு நல்லது தான். கொஞ்சம் வதக்கிக்கோங்க பூண்டை. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். செம்ம வாசனைமா, நல்லா கமன்னு வாசனை வருதுமா. நல்லா வாசனையாக இருக்குது, எனக்கு கூட பசியை தூண்டுதுங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடுச்சிங்க நல்லா. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதால் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து வந்து அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, இன்னும் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து புதினா இலை போட்டுக்கலாங்க, கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கடைசியில் வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது வதங்கினோடனே நம்ம எவ்வளோ தண்ணின்னு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு ஆழாக்கு அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 3 ஆழாக்கு அரிசி எடுத்ததால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். அது நல்லா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ இது தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. வெங்காயம்லாம் பாருங்கள் மேலே முழுசாக நிற்கிது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை லைட்டாக கலரி விட்டுக்கலாம், கொஞ்சம் உடையாமல் கலரி விட்டுக்கோங்க. அரிசி போட்ட பிறகு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா 1/2 ஸ்பூன் தானே போட்டேன். இன்னும் நம்ம 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே நம்ம புதினா இலையை வந்து தூவி விட்டுறலாம். மேலே தூவி விட்டுட்டு குக்கர் மூடி இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு. நல்லா சூப்பராக இருக்குது. அந்த க்ரீன் கலர், ஒயிட் கலரெல்லாம் பார்த்தா நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த ரைஸ்லாம் பார்த்திங்களா, உடையாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. அரோமா டேஸ்ட்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வாங்க இந்த டேஸ்ட் பார்க்க எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடலாம். ஏங்க ஒரு நிமிஷம் வாங்களேன், கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோ வரேம்மா. ஹாப்பி வெட்டிங் டேங்க. ஹாப்பி வெட்டிங் டேம்மா. உனக்கும் ஹாப்பி வெட்டிங் டே. நீடூழி வாழ்க. நல்லா இருக்குமா. வாசனை, ஸ்மெல்லு, அரோமா, டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இதோ சாப்பிட்டு பார்க்குறேன். வெரி குட், நைஸ். ஆனியன் கூட முழுசாக இருக்குது. சூப்பராக வந்திருக்குமா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.